ஹனுமார் கிட்ட வந்து, அம்மா நீங்கள் யாரு? வசிஷ்டரை விட்டு பிரிந்து வந்த அருந்ததியா, பரமேஸ்வரன் விட்டு இருந்த பார்வதியா, நாக கன்னிகையா, யட்ச கன்னிகையா, யாரு நீங்கள்? அல்லது என் பிரபு ராவணை விட்டு பிரிந்து ராவணனால் அபகரிக்கப்பட்ட ஜெகன்மாதாவான சீதையா? சீதாத்வமசி பத்ரந்தே வந்துடுத்து மங்களம் சொல்லுமோ நாளாம். உடனே தேவி ஜனக புத்திரி ஆம பத்னி சீதேரி பேரு ராவண அபகரிச்சு வந்துட்டோம், 2 மாசம் கழிச்சு சொல்லியிருக்கான், என் கதி இப்படி இருக்குன்னு சொன்னாள். உடனே ஹனுமார் கிட்ட கிட்ட போய் பேசுறதுக்காக போனாலாம். யதா யதா சமீபம் சஹா ஹனுமார் வர வர ராவணன் ராவணன் மனசுல தோண ஆரம்பிச்சுட்டான். அன்னைக்கு சன்னியாசியா வந்து இன்னைக்கு குரங்கா வந்திருக்கு ராவணன். நீ நாளாம் அவந்த சமஹாபாவ என்ன பண்ணினார் ஹனுமான்? நான் நமஸ்காரம் பண்ணாடா. ராவணன்கிறாள் அவள், இவர் நமஸ்காரம் பண்றார். ஆனால் அவள் அந்தந்த திரும்பி விட்டாள். நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் பிரபு விட்டு பிரிஞ்சு. நீ ராவணனா இருந்து மறுபடியும் இப்படி வேஷம் போட்டு வந்தா நீ நல்லா இருக்க மாட்டேன்னா, நீ ராவணன்னு தீர்மானமா சொல்லிவிட்டு அந்த திரும்பி விட்டாள் தேவி. இவர் உட்காண்டிருக்கார். ராவணன் இல்லைன்னு இவர் பதில் சொல்லப்படாதோ? சொல்லலே. எந்த பதில் சொன்னா பதிலோ அந்த பதில சொல்லணும். ஸ்கூல்ல பையனோட கேப்பர் வாத்தியார், ஏன் லேட்டா போயிட்டு? லேட்டா போயிட்டு சார். சரி, இதுவும் அசடு அதுவும் அசடுன்னு கேட்டீரே. இப்ப என்ன பதில் வந்தது? அவர் என்ன கேட்டார், நீ என்ன பதில் சொன்ன? அவர் என்னமோ பதில் சொல்லிட்டா போல திருப்தி அடைஞ்சு விடுவார். இது பதிலோ? பதில் அல்ல. ராவணன் சொன்னா இல்லைன்னா ஆமாங்களா, சாட்சியா சம்மனா அவள் விட்டா என்ன இருக்கு அவருக்கு? அதனால அவர் ராவணன் இல்லைன்னு சொல்லல. அவன் மனசுல தோணிய தோற்றத்தைனா மாத்தவன், அதுன்னா பதில்.